என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி அப்லோட் பண்ணுற வீடியோக்கு லைக்கும் வரும், டிஸ்லைக்கும் வரும். ஸோ இதில் நமக்கு லைக் அதிகமாக வந்தால் என்ன லாபம், டிஸ்லைக்கு அதிகமாக வந்தால் இதில் நமக்கு ஏதாச்சும் நஷ்டமாக இருக்கா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா, நான் ஒரு 1K சப்ஸ்கிரைபுக்குள்ள தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு யூடியூப் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா, நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ டைம் எடுத்து நீங்கள் எஃபர்ட் எடுத்து நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி கிரியேட் பண்ணுற வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது ஒரு சில நண்பர்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க நண்பர்கள் நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அந்த வீடியோ லைக்கும் பண்ணுவாங்க. ஸோ இதனால் நமக்கு லாபம் தான். ஏன்னா நீங்கள் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடியோவுக்கு அதிக லைக்ஸ் வந்துச்சுன்னா அந்த வீடியோட ரேங்கிங் ரொம்பவே ஒரு அதிகமாகும். அந்த வீடியோ சஜஷன்லையும் ரொம்ப அதிக பேருக்கு போகும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபேஸ்புக்கை பற்றி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேஸ்புக்கை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட நீங்கள் அப்லோட் பண்ணால் ஒரு நாள் 2 நாள்லேயே உங்கள் வீடியோ எவ்வளோ ரீச்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அப்லோட் பண்ண ஒரு மாதம் கழிச்சு தான் அந்த வீடியோ அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஒரு 2 டேஸில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஸோ ஒரு 2 நாளில் உங்களுக்கு வியூஸ் நல்லா போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைக்ஸ் நல்லா வரும். ஸோ லைக்ஸ் நல்லா வரும்பொழுது உங்களோட வீடியோ ரேங்கிங் ரொம்பவே ஒரு அதிகமாகி அந்த வீடியோ சஜஷன் நிறைய நண்பர்களுக்கு போகும். ஃபேஸ்புக்குன்னு சர்ச் பண்ணாலே அது மற்றவங்க வீடியோஸோட உங்கள் வீடியோ தான் முன்னாடி இருக்கும். ஏன்னா உங்களோட வீடியோ ரேங்கிங் நல்லா இருக்குது. ஸோ லைக்ஸும் நிறைய வந்திருக்குன்னு அது காரணம் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒரு யூடியூப் அனலிட்டிக்ஸ் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அனலிட்டிக்ஸ் ப்ரோக்ராமே அவங்க இப்படி தான் வச்சுருக்காங்க. அது ரேங்கிங்கும் அதாவது லைக்ஸ் உங்களோட யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுற வீடியோவுக்கு லைக்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா அது ரேங்கிங் வேறு லெவலில் போகும். பட் இதே டைமில் டிஸ்லைக்கும் நம்ம வீடியோக்கு வரும். ஏன்னா டிஸ்லைக் வராத வீடியோ நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அப்படி ஏன் நம்ம டிஸ்லைக் வருதுன்னா, நம்ம இப்போ வீடியோ பிடிக்காத நண்பர்கள் ஒரு சொல்லுங்கள், அவங்களோட கருத்தை சொல்கிறதுக்காண்டி நம்ம வீடியோவை டிஸ்லைக் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைக்ஸ் அதிகமாக வருமா, டிஸ்லைக் அதிகமாக வரும்னு கேட்டால் நீங்கள் நான் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஏன்னா எந்த ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு லைக்ஸ் தான் அதிகமாக வரும், டிஸ்லைக் அந்த அளவுக்கு வராது. நீங்கள் ஒரு 100 லைக் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லைக் போல் டிஸ்லைக் வர தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு லைக்கை விட டிஸ்லைக் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களோட சேனலை ரேங்கிங் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் தவறுதலாக நீங்கள் சொல்லும்பொழுது, தவறுதலாக சொன்னாலும் சரி தான், ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் இருக்குன்னு சொன்னாலும் சரி தான், அது நம்ம நண்பர்கள் அதாவது சப்ஸ்கிரைபர்களுக்கு அது தெரிஞ்சிருச்சுன்னா, இது இவன் ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் சொல்கிறான், ஸோ இது நான் ரேங்கிங் ஆகக்கூடாது, இது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், ஸோ இது நிறைய நண்பர்கள் இதை பார்த்து அவன் நம்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படிங்கிற காரணத்தினால கமெண்ட்லேயும் சொல்லிடுவாங்க, லைக் பண்ணாமல் டிஸ்லைக்கும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு லைக்கை விட டிஸ்லைக் ரொம்பவே ஒரு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் ரேங்கிங் ஆகாது. ஸோ சப்ஸ்கிரைபரும் வராது, தொடர்ந்து உங்கள் வீடியோ சஜஸ்ட்டும் ஆகாது. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 வீடியோ 15 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபரே ஏறி இருக்காது. ஸோ அதுக்கு என்ன காரணம் எடுத்துக்கிட்டிங்க, இது ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா உங்களோட லைக்ஸை விட உங்களுக்கு டிஸ்லைக் தான் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. இதனால் உங்கள் சேனல் ரேங்கிங்கில் அப்படியே டவுன் ஆயிரும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ லைக்ஸை விட டிஸ்லைக் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அந்த வீடியோ அப்படியே எடுத்து நீங்கள் ப்ரைவேட் மோடில் போட்டுருங்க. ஸோ ப்ரைவேட் மோடில் போடும்போது அந்த வீடியோ உங்களுக்கு சர்ச் பண்ணுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அது கிடைக்காது. ஸோ அதை தவிர மற்ற வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா உங்களுக்கு ஒரு க்ரோவ் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இந்த ஒரு வீடியோ டிஸ்லைக் வாங்கின காரணத்தினால உங்கள் சேனலே டோட்டலாக ரேங்கிங்கில் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில பிகினர்ஸ் யாராச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தவறாக சொல்லியிருக்கும்போது உங்களோட வீடியோக்கு டிஸ்லைக் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கும். ஸோ அப்படி அதிகமாக வந்துருந்துச்சுன்னா, லைக்ஸை விட டிஸ்லைக் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோ உடனே நீங்கள் ப்ரைவேட் மோடில் போட்டுருங்க. ஸோ இதனால் உங்கள் சேனல் ரேங்கிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டியாக நீங்கள் கொடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் இந்த விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இப்படி ஆயிருக்குது, அதனால் என்னோட சேனல் ரேங்கிங் போகலை அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வெளியே விசாரிச்ச அளவுக்கு இப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்களா இல்லையான்ட்டு நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் இந்த ஒரு பிகினர் யூடியூபர் இருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.